அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது. துர்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபாயமிட்டேன். தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அல்லேலூயா. எங்க இந்த சத்தத்தை கேட்கிறாரா? ஆலயத்தில் இருந்து சத்தத்தை கேட்கிறாரா? அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களை ஜெபம் பண்ண வச்சதுக்கு மெயின் காரணம் என்ன தெரியுமா? ஆலயத்திலிருந்து அவர் சத்தத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அநேகம் என்ன சொல்றதுன்னா, உடம்பு சரியில்லையா பாஸ்டர் கிட்ட போ, வாழ்க்கை சரியில்லையா பாஸ்டர் கிட்ட போய் ஜெபம் பண்ணு. பாஸ்டர் கிட்ட ஜெபம் பண்றது தப்பு நான் சொல்லல. உங்க ஜெபத்துல வல்லமை இருக்கு, அதை நீங்க உணரணுன்றதுக்காக தான் இப்படி உங்களை மாத்தி மாத்தி நான் ஜெபம் பண்ணி வச்சது. இப்ப யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணி இருப்பீங்கன்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இதே நினைவோடு வீட்டுக்கு போங்க. அந்த மனுஷன் அற்புதத்தை பெற்றுக்கொண்டானா உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆவியானவர் உங்களை செயல்படுத்துறாருன்னு அர்த்தம். நீங்க எல்லாம் பாருங்க, நாங்க ஜெபம் பண்றதை விட இப்ப நீங்க பண்ணீங்க பாரு ஜெபங்கள், இந்த ஜெபங்கள் மூலமாக அநேகர் அற்புதங்களை பெற்றுக்கொள்வாங்க, அதிசயங்களை பெற்றுக்கொள்வாங்க. அல்லேலூயா. அப்ப எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். நமக்கு நெருக்கப்படுகிற நேரத்துல எல்லாம் தஞ்சமான ஒருத்தர் இருக்கிறார்னா அவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். தஞ்சமாகிய ஒரு தேவன், அவர் மட்டும்தான் தஞ்சம். இந்த தஞ்சம் அப்படின்னா என்ன தெரியுமா? எல்லா இடத்துலையும் தேடி எங்கேயுமே நிற்க இடம் நம்மளுக்கு ஸ்டேபிளா இல்ல, எங்கேயாச்சும் ஒரு பாதுகாப்பா போய் சேரணும்ன்ற பாருங்க, அதுதான் தஞ்சமான ஒரு இடம். அல்லேலூயா. நம்ம அலைஞ்சு திரிஞ்சு கொண்டே இருக்கிற, எங்கேனாலும் உட்கார முடியல, இங்க போனா ஒரு முள்ளு குத்துது, அந்த பக்கம் போனா கால் சுடுது, எனக்கு தஞ்சம் இல்லையே, நான் அலைஞ்சு திரிஞ்சு கொண்டு இருக்கிறேன். அப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் யார் தஞ்சம்னா இயேசுதான் தஞ்சம். அல்லேலூயா. அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமா இருக்கிறார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை இதயபூர்வமா உள்ளத்திலிருந்து நம்பி விசுவாசிக்கிறோமோ அவங்க எல்லாருக்கும் அவர் எப்படி இருக்கிறாரு? கேடகமா இருக்கிறாரு. அதனாலதான் நம்ம ஆலயத்தில் ஒன்றிணைந்து நம்ம ஜெபிக்க என்ன காரணம்னா, இங்க ஆலயத்திலிருந்து போடுகிற சத்தம் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்துக்கு போகிறது. நீங்க ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பத்தையும் தடை பண்றதுக்கு நடுவுல எந்த மனுஷனும் கிடையாது. உங்களுடைய ஜெப விண்ணப்பம் நேரா பரலோகம் திறக்கப்பட்டு அந்த பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவர் பார்ப்பாரு, என் மகன் ஏதோ எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி இருக்கிறார். நம்ம வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணா எப்படி டக்குன்னு போய் அடிக்குது, அங்க டைப் பண்றது முதல் கொண்டு இங்கே தெரியுது. அதே போலதான் தானியேலுடைய வாழ்க்கையை பாருங்க. அவன் ஜெபிக்கிறதுக்கு அது அப்புறம் இல்ல, அவன் முழங்கால் படியிடும் போதே அவன் ஜெபம் என்னன்னு ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அவன் முழங்கால் படியிடும் போதே அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. நீங்க முழங்கால் படியிடும் பொழுது, நீங்க ஆலயத்துல உட்காரும் போது உங்களுடைய ஜெபமும் நேரடியாக தேவனுடைய பர்வதத்துக்கு போகிறது. அங்க இருந்து ஒரு உத்தரவு வருது. இங்க இருந்து நிறைய பேரு ராக்கெட் அனுப்புறாங்க. அந்த ராக்கெட்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் போகுது. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அதெல்லாம் போக முடியாது. அந்த மேல போக போக சூரியனை நெருங்க அது வந்து சுக்குநூறு ஆகி போயிடுது. ஆனா நாம செய்கிற ஜெபம் மட்டும் நீங்க இங்க நொடியில செய்யும் போது பரலோகத்துக்கு டைரக்டா போயிடுது. அல்லேலூயா. ஒரு அணு ஆயுதத்தை விட வல்லமையானது நம்முடைய ஜெபம். அல்லேலூயா. அணு ஆயுதம் கூட சரி, 10 வச்சாதான் வெடிக்கும். நாம முட்டி போட்டாதான் வெடிக்க ஆரம்பிச்சிடும். எந்த ஒரு அணு ஆயுதமும் இயற்கையை வந்து பெருசா திருப்பி போடலாம் முடியாது. ஆனா யோசுவா ஒரு ஆயுதம் வச்சுட்டு இருந்தார், ஜெபம் என்ற ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தை வச்சு பூமி சுத்தறதே அவர் நிறுத்தினார். எப்படி தெரியுமா? அவர் கேட்கிறாரு, இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க இந்த சூரியன் என்ன பண்ணக்கூடாது, எனக்கு மறையவே கூடாது. சூரியன் ஏன் மறையுது? பூமி சுத்தத்தால சூரியன் மறையுது, மறுபடியும் காலையில உதிக்குது. அப்ப
யோசுவா என்ன பண்ணியிருக்கணும் தெரியுமா? ஜபத்தினால சூரியனையே நிக்க வச்சிருக்கிறார், பூமியை சோழாம நிக்க வச்சிருப்பார். அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய ஜபத்திற்கு இவ்வளவு வல்லமை இருக்குன்னா உங்களுடைய ஜபத்திற்கு என்ன இருக்கு? வல்லமை இருக்கு. அல்லேலூயா. உங்களுடைய கரங்களுக்கு வல்லமை இருக்கு. யோவான் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, எடுத்து வாசிப்போம். யோவான் 14:12. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். அல்லேலூயா. ஆண்டவரே தெளிவா சொல்றாரு, நான் செஞ்சதெல்லாம் நீங்க என்ன பண்ண போறீங்க? செய்வீங்க. நான் செய்யாதது என்ன பண்ணுவீங்க? செய்வீங்க. இயேசு கிறிஸ்து செய்யாததை எல்லாம் சீஷர்கள் செய்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய வஸ்திரம் பட்டு சுகமானவங்க வேதத்தில் இருக்கிறாங்க. யாரு சொல்லுங்க பாப்போம்? ரைட், பெரும்பாலுள்ள ஸ்திரீ. ஆனா பேதுருவின் நிழல் பட்டு சுகமானவங்க அநேகர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. வேதத்துல எங்கேயும் ஆண்டவர் நிழல் பட்டு சுகமானதாக இல்ல, எழுதப்படல. ஆனா பேதுருவின் நிழல் பட்டு என்ன பண்ணிருக்காங்க? சுகமா இருக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த வார்த்தையை தேவன் நிறைவேற்றி இருக்கிறார். பேதுரு வானத்திலிருந்து வந்த தேவதூதன்லாம் கிடையாது. அவரும் ஒரு தாயில வயிற்றுல பிறந்த ஒரு சாதாரண ஒரு மனுஷன் தான். ஆனா அவருக்கு அப்படிப்பட்ட வல்லமைகளை கொடுத்தது யாரு? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த வல்லமையை யாருக்கு கொடுத்திருக்கிறாருன்னா, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்க கரத்துல கொடுத்திருக்கிறார், உங்க வாயில கொடுத்திருக்கிறார். உங்களுக்குள்ள அபிஷேகம் அனல் பற்றி இருந்துச்சுன்னா அது எப்படி நம்ம வெளியே வரும்? அற்புதங்களாக வெளியே வரும். அல்லேலூயா. ஒரு கேஸ் சிலிண்டர் இருக்குது, அது உள்ள வாயு அடக்கி வச்சிருக்காங்க, கேஸ் அடக்கி வச்சிருக்காங்க. அது எப்படி வெளியே வருது? டியூப் வழியா வெளியே வருது. வெளியே வந்தப்பறம் அது நம்மளுக்கு என்னத்தை கொடுக்குது? பவரை கொடுக்குது, அக்கினியை கொடுக்குது. அது மாதிரி உங்களுடைய ஆவியில வல்லமை இருந்துச்சுன்னா அது எப்படி நம்ம வெளியே கொண்டு வரணும்? உங்க வார்த்தை மூலமா வெளியே கொண்டு வரணும். அல்லேலூயா. நீ போய் சொல்லு. மோசே போய் நிக்கிறாரு. மோசே என்ன பார்வோனுக்கு முன்பாக சொன்னாரோ அது அப்படியே நடந்தது. பேன் வருனாரு, பேன் வந்துடுச்சு. தவக்கலை வருனாரு, ஃபுல்லா தவக்கலை வந்துடுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு? எந்த டேப்பை திறந்தாலும் என்ன வருது? ரத்தம் தான் வருது. இந்த 10 வாதைகளை பார்வோனுக்கு முன்பதாக மோசே அனுப்புறாரு. யாருடைய பலத்தினால? தேவனுடைய பலத்தினால. அல்லேலூயா. உங்களுக்குள்ள அந்த தேவ பலன் இருக்கணும். அந்த தேவ பலன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க ஒருத்தவங்க பூமியில கிடையவே கிடையாது. உலகமே சேர்ந்து எதிர்த்து நின்னாலும் உங்களை எதிர்த்துக்க முடியாது. ஏன்னா உன் பக்கத்துல ஆண்டவர் நிக்கிறாரு. நம்ம பக்கத்துல இயேசு இருந்தாருன்னா எப்படிப்பட்ட படைகள் வந்தாலும் சரி, உனக்காக வழிகள் திறக்கப்படும். அந்த இஸ்ரவேல் மக்களுக்காக ஆண்டவர் ஒரு பெரிய வழியை திறந்தார். இன்னைக்கு கூட அந்த சிவந்த சமுத்திரத்துல அந்த காலத்து ரதங்களுடைய சக்கரங்கள் தான் இருக்குதான், இன்னைக்கு இருக்கா. இன்னைக்கு அந்த ஆராய்ச்சிக்கு அந்த சக்கரத்தெல்லாம் எடுத்திருக்கிறாங்க. அந்த சக்கரத்தெல்லாம் பார்த்தோம் நாங்க. அது பார்க்கும்போது தேவன் ஒரு மனிதனை முன்குறிச்சிட்டாருன்னா நீ வழியை தேடி ஓட வேண்டிய அவசியமே இல்லை. நீ போய் நின்னா உனக்கான வழிகள் திறக்கும். நீ எங்க நிக்கிறியோ அதுதான் வழி. அல்லேலூயா. அதுதான் பாதை. ஆனா நீ ஒரு வழியை பின்பற்றணும், இயேசு என்ற ஒரு வழி. அல்லேலூயா. நீ இந்த வழியை பின்பற்றிட்டா நீ போகிற இடமெல்லாம் உனக்கு வழிகளாய் மாறும். நீ போகிற இடமெல்லாம் உனக்கான பாதைகள் திறக்கப்படும். நீ போகிற இடமெல்லாம் மக்களை தேடி நீ ஓட வேணா, உன்னை தேடி மக்கள் ஓடி வருவாங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லல, உதிக்கிறவன் ஒளியிடத்திற்கு ஜனங்களும் ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அல்லேலூயா. ஆமா, நீ ஒளியா இருந்துட்டா போதும், உன்னை தேடி ஜனங்கள் ஓடி வருவாங்க, ராஜாக்கள் ஓடி வருவாங்க, மந்திரிகள் ஓடி வருவாங்க. ஏன் தெரியுமா? அவங்க கிட்ட படை பலம் இருக்கு, பணபலம் இருக்கு, ஆள் பலம் இருக்கு. ஆனா உன்னோடு கூட உலகத்தை படைத்தவரே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துல யாரும் உங்களை நேசிச்சாலும் நேசிக்கிறனாலும் விரும்பினாலும் விரும்பாம போனாலும் ஒரு துளியும் அதை பத்தி கவலைப்படாதீங்க.
அந்த கவலை உங்களுக்குள்ள இருக்கவே கூடாது. ஏன் தெரியுமா? உங்களை நேசித்ததுக்காகவே அவர் சிங்காசனத்தை விட்டு மனுஷனா பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. உங்களுக்காக அவ்வளவு பெரிய சிங்காசனத்தை விட்டு வந்து உங்களுக்காகவே மரித்து இன்னைக்கும் நமக்காகவே ஜீவித்துக் கொண்டிருக்கிற ஒரு தெய்வம் அவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, யாராச்சும் விட்டு விலகி போறாங்களா, சஞ்சலப்படுத்துறாங்களா, நம்மளை அழ வைக்கிறாங்களா, இயேசுக்கு நன்றின்னு சொல்லுங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எப்ப மனித உறவுகள் உங்களை விட்டு பிரிந்து போகிறதோ அப்ப தேவனுடைய உறவுல நீங்க ஐக்கியமாகறீங்கன்னு அர்த்தம். நம்ம கூட இருந்தானா எதிர்த்து நிக்க ஆரம்பிச்சிட்டானா அப்ப இயேசு என் பக்கத்துல நிக்கிறாருன்னு அர்த்தம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது நான் சொல்லல, நான் நம்பினவனும் என் பிராண சிநேகிதனும் என் அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷன் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். அல்லேலூயா. அது வேதத்துல தெளிவா போட்டு இருக்கு. வெளியில இருந்து ஆள்லாம் இல்ல. நான் நம்பினவன், பிராண சிநேகிதன், என் அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷன் என் மேல் தன் குதிகாலை தூக்குறான். உங்ககிட்டே சாப்பிட்டு ஒன்னே எட்டு உதைக்கிறதுக்கு காலத்தை போவான். ஆனா இயேசு நம்ம பண்ணுவாரு, அந்த காலை பிடிச்சி உடச்சுருவாரு. அல்லேலூயா. ஆமா, ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தா கால் இல்லாம தெரியணும். அப்புறம் ஒரு பாஸ்டர் வந்து சபையில ஆராதனை நடத்திட்டு இருக்கும் போது வெளியே 2 பேர் வந்து நின்றுட்டாங்களாம். நின்றுட்டு வெளியே கல்லை தட்டிக்கிறானா, இயேசு பத்தியா பேசிட்டு இருக்கிற, வெளிப்படா இங்க என்னடா காலம் உனக்கு அப்படின்னு சொல்லி கல் எடுத்து உள்ள வெளியில அடிச்சுட்டே இருக்கிறான். இவர் பார்த்தாரு, நம்ம திருப்பி கல் எடுத்து அடிச்சு அது வந்து நம்மளும் அவனும் சமமாயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பரலோகத்துக்கு நேரா கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்றாரு. மேல இருந்து ஒரு மின்னல் வந்து அடிக்குது. 2 பேரும் ஸ்பாட் அவுட். அல்லேலூயா. நம்முடைய தேவன் லெட்டர் போட்டு ரெக்கமெண்டேஷன் பண்ணி தான் சரி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க கூப்பிட்ட நேரத்தில் ஆண்டவர் சரி கொடுப்பார். அல்லேலூயா. மோசே எப்ப கூப்பிட்டாரோ அப்பவே சிவந்த சமுத்திரம் திறந்துடுச்சு. மோசே எப்ப கூப்பிட்டாரோ அப்பவே கண்மலையில இருந்து தண்ணி வந்துடுச்சு. மோசே எப்ப கூப்பிட்டாரு அப்பவே சுழல் காற்று வந்து இருக்கிற காரை எல்லாம் அள்ளி எடுத்து வந்து போட்டுடுச்சு. கூப்பிடுவதற்கு செவி கொடுக்கிற ஒரு தெய்வம் இந்த பூமியில இருக்கிறா, இயேசு கிறிஸ்து ஒருவரே. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க கூப்பிடுற வார்த்தைகளுக்கெல்லாம் ஆண்டவர் செவி கொடுக்க போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு இந்த ஆலயத்திலிருந்து நான் ஏறெடுத்த எல்லா விண்ணப்பத்திற்கும் எனக்காக மட்டுமல்ல, நான் யாருக்காக விண்ணப்பம் ஏறெடுத்தனோ அந்த விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்கப்படும். அல்லேலூயா. உங்க விண்ணப்பம் எல்லாம் கேட்கப்படணும். உங்க விண்ணப்பத்துக்கு எல்லாம் ஆண்டவர் செவி கொடுக்கணும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கணும். எங்க இருந்தமோ அங்கேயே போய் தேடணும். நீ அபிஷேகத்தை இழந்துட்டியா, முதல்ல போய் அபிஷேகத்தை தேடு. நன்மையை இழந்துட்டியா, எங்க இருந்தா, நான் சபைக்கு போற வரைக்கும் நல்லா தான் இருந்தேன், இப்ப நான் நல்லா இல்லையா, திரும்பி நீ சபைக்கு போ, அப்ப நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். சபைன்றது எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸான ஒரு விஷயம்னு நிறைய சபை மக்களுக்கு தெரியல. நான் வந்து நம்மளெல்லாம் ஒரு நாளும் குறை சொல்ல மாட்டேன். நீங்களாம் வந்து சொக்க தங்கங்கள். அல்லேலூயா. ஆனா இதுலயும் சிலர் இருக்கிறாங்க, அது எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து 12 சீஷர்கள் ஒருத்தனை எப்படி இருந்தாரு? யூதாஸ் தான் இருந்தாரு, காட்டி கொடுத்தாரு. சபை என்பது எப்படிப்பட்டதுன்னா, ஒரு வாரத்துக்கு எத்தனை மணி நேரம் தெரியுமா? யாருக்காச்சும் தெரியுமா? ஒரு வாரத்துக்கு 168 மணி நேரம். அல்லேலூயா. அந்த 168 மணி நேரம் நம்ம சபையில் எவ்வளவு நேரம் இருப்போம்? ஒரு 2 மணி நேரம், அதிகபட்சம் 2 மணி நேரம் இருக்கிறோம். 168 மணி நேரத்துல 2 மணி நேரத்தை இயேசுக்கு கொடுக்க முடியாத கிறிஸ்தவர்கள் இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? யோசிச்சு பாருங்க. அவர் மட்டும் நமக்கு 168 நேரம் ஜீவனை கொடுக்கணும், அந்த சுவாசத்தை நம்ம சுவாசிக்கணும். ஆனா அந்த நேரத்தை நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க கூடாதா? இந்த நியாயத்தை நம்ம சொன்னாலே சில பேருக்கு பிரச்சனை ஆயிடுது. அல்லேலூயா. அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணோம்னா 100% கூட நம்ம ஆராதனை வேலையில இல்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர் சொன்ன போது மகிழ்ச்சியா இருந்தேன். அல்லேலூயா. ஆலயத்துக்கு வரும்போது ஒரு மகிழ்ச்சி வருது. போகணும் நினைக்கும் போதே சிலருக்கு மகிழ்ச்சி வந்துடும். உங்களை லீட் பண்றது இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. உங்களுக்குள்ள ஆண்டவர் இணைந்து இருக்கிறார், தங்கி இருக்கிறார். ஒரு சிலருடைய கான்செப்ட் என்னன்னா, அட இருக்கட்டும், திருவிருந்து பண்டிகைக்கு போய் நாக்கு நீட்டிட்டா போதும், மீதி 3 வாரம் ஆண்டவர் நம்மளை வந்து பாதுகாத்துருவார், மீதி 3 வாரம் ஆண்டவர் வந்து நம்மளோட கூட இருந்துருவாரு, மீதி 3 வாரம் எக்ஸ்கியூஸ் கொடுத்துருவாரு. சரிப்பா, ஓகேப்பா,
நீ அடுத்த திருவிழத்துக்கு வந்துருப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்லிடுவாரு. அப்படின்னு ஒருவேளை அவங்க கனவு கண்டுட்டு இருக்கலாம், அது கனவா தான் இருக்கும். ஆனா வேத புத்தகத்துல எங்கும் அப்படி போடப்படவே கிடையாது. நீ கிறிஸ்தவனா இருந்தனா மரிக்கிற அந்த கடைசி நேரம் கூட நீ சபையில தான் நீ மரிச்சுட்டு போயிடணும். அல்லேலூயா. ஒரு சபையில ஒரு அம்மா இருந்தாங்க வெளி தேசத்துல. அந்த அம்மாவுக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. என்ன ஆசைன்னா, எல்லாம் சாவறான், ரயில்ல சாவறான், பேருந்துல சாவறான், எங்கேயும் ஹாஸ்பிட்டல்ல சாவறான், நான் சபையில சாகணும் ஆண்டவரே சாகும்போது கூட அப்படின்னு ஒரு ஆசை. இந்த அம்மா ஜெபம் பண்ணிட்டே இருக்கான். இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 78 வயசு ஆகி போச்சு. ஆண்டவர் சொல்றாரா, உண்மையாவே நீ சபையில தான் சாகணுமா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு ஆராதனை வேலையில. ஆமாண்டவரே, நான் இங்க இருந்து தான் போகணும் அப்படின்னு செபிக்கும் பொழுது அந்த அம்மாவுடைய ஜீவன் பிரிந்து போயிடுச்சு. அல்லேலூயா. கடைசி வரைக்கும் சபையில இருந்து மரித்து போயிட்டார். இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிற நாம் ஆண்டவரை சரியா தேடணும், சபையை சரியா தேடணும். சபைக்கு செல்லாதது சின்ன தவறு தான் கிடையாது, மகா பெரிய பாவம். அல்லேலூயா. அது பாவம் லிஸ்ட். ஏன் தெரியுமா? நான் சொல்லல, வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. நீ ஓய்வு நாளை ஆசரிச்சு ஆகணும், அதனுடைய கட்டளை. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து வாழும்போது அவர் தம்முடைய வழக்கத்தின்படியே தேவாலயத்திற்கு போனார் என்று வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து எங்க போனாரா? தேவாலயத்திற்கு போனார். சர்வ வல்லமையுள்ள கடவுள் அவரே தேவாலயத்துக்கு போகிறாரு. இன்னைக்கு சிலர் சொல்றதுன்னா, நான் கலெக்டர் ஆபீஸ், நான் வந்து தாசில்தார் கூப்பிட்டாரு, என்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கலெக்டர் கூப்பிட்டாலும் சரி, தாசில்தார் கூப்பிட்டாலும் சரி, இந்த இதுக்கு ட்ரம்ப்பே கூப்பிட்டாலும் சரி, நான் ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டேன் ட்ரம்ப் அப்படின்னு நீங்க தான் பண்ணணும், அதை மாற்றி வைக்கணும். ஏன்? கர்த்தருடைய நாட்களை நான் ஒரு நாளை வீணடிக்க மாட்டேன், அவரை தேடுவதை நான் சோர்ந்து போக மாட்டேன். அப்ப இன்னைக்கும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அவருடைய ஆலயத்திலிருந்து செய்யப்பட்ட விண்ணப்பம் எங்க போகலாம்? இன்னைக்கு ஆண்டவரிடத்துல போகுது. எல்லா பெட்டிஷனையும் இன்னைக்கு நம்ம அனுப்பிட்டோம். அல்லேலூயா. எல்லா விண்ணப்பங்களும் பரலோகத்துக்கு நேராக அனுப்பப்பட்டாச்சு. ஒரே ஒரு வேலை தான், இப்ப ஆண்டவர் அப்ரூவ்டு கொடுத்து அதை திருப்பி கீழே அனுப்பணும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த விண்ணப்பத்துக்கெல்லாம் ஆண்டவர் அப்ரூவ் கொடுப்பான்னு சொல்றேன்? கையை தட்டுங்க பார்ப்போம். என் விண்ணப்பத்துக்கு நீங்க ஆண்டவர் அப்ரூவ் கொடுத்து திருப்பி நம்மளுக்கு ஸ்பீட் போஸ்ட்லயே வந்துடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாமதம்லாம் இல்ல, தேவ சமூகத்துல தாமதம்லாம் கிடையாது. ஆனா நீங்க எப்படி மாறணும்னா, செபிக்கிற ஜப வீரர்களாக மாறணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எங்க எழுந்தமோ அங்க போய் தேடணும். ஒரு மனுஷன் வந்து ரொம்ப நேரமா ஒரு லைட் வெளிச்சத்துக்கு கீழே ரொம்ப நேரமா இதை தேடிக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கிறார். அந்த பக்கமா ஒருத்தன் போறான். என்னப்பா தேடுற இந்த வெளிச்சத்துல வந்து? இல்லைங்க, நீங்க போங்க, நான் ஒரு பொருளை தேடின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டான். அவன் போயிட்டு 4 மணி நேரம் கழிச்சு வரான். அதே இடத்துல தான் தேடிட்டு இருக்கிறான். எப்போ இன்னுமாப்பா அவன் பொருள் கிடைக்கல அப்படி சொல்ல அப்படியே தேடினே இருக்கிறான். ஏன் கம்முனியா, நீ வேற ரைட்டர்ஸ்ல கலப்பாத அப்படின்னு சொல்லியிருக்கான். என்னதானே தேடுறேன், நானும் சேர்ந்து தேடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, அதோ தெரியுது பாரு இருட்டு, அங்க வந்து என் மோதிரத்தை தொலைச்சிட்டேன், அதுதான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், தேடின்னு இருக்கிறேன். ஏன்னா அங்க மோதிரத்தை தொலைச்சிட்டு இங்கேயே வந்து தேடிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்றான்னா, யோ அறிவு இருக்குதான் உனக்கு எதனா? யாராச்சும் இருட்டுல போய் தேடுவாங்களா? அதான் நான் வெளிச்சத்துக்கு தெரியுங்கிறேன். அப்ப தொலைச்சது எங்க? அங்க. அது இருட்டா இருக்குதான், அதனால எங்க தேடிட்டு இருக்கா அப்படியா? வெளிச்சத்துல வந்து நல்லா தீர தேடின்னு இருக்கா அப்படியா? இவன் 4 மணி நேரம் இல்ல 4 வருஷம் தேடினாலும் அங்கேதான் இருப்பான் அவன். எதுவும் கிடைக்காது. நமக்கு அற்புதங்கள் கிடைக்கிற இடம் தேவ சமூகம். அல்லேலூயா. அதிசயங்கள் கிடைக்கிற இடம் சமூகம். தேவ சமூகத்துல தான் என்ன கிடைக்குது? அற்புதம் கிடைக்குது, அதிசயம் கிடைக்குது. எங்க எது கிடைக்குமோ அங்க அதைத்தான் போய் தேடணும். அல்லேலூயா. ஒரு நம்முடைய தகுதி என்ன என்பதை முதல்ல நம்ம உணர்ந்து முதல்ல தேடணும். நம்ம எப்படிப்பட்டவங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய தவ புதல்வர்கள் நம்பலாம். அல்லேலூயா. நம்மள சாதாரண ஆளே கிடையாது.
நீங்களே உங்களை சாதாரண ஆளா உதவி நினைச்சிட்டு இருக்கலாம். ஐயோ நான் ஒண்ணுத்துக்கு உதவ மாட்டேங்க, வேஸ்ட்டுங்க நான் சொல்லிட்டு. ஆனா ஆண்டவர் உங்களை எப்படி நம்ம பாக்குறாரு? பிள்ளைகளாக பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. பைபிள்ல எவ்வளவு வார்த்தை இருக்கு, எவ்வளவு படைப்புகள் இருக்கு. கோடிக்கணக்கான படைப்புகள் வேத புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. எந்த உயிரினத்தையாச்சும் பார்த்து ஆண்டவர் பிள்ளைன்னு சொல்லிக்கிறாரா? நம்மளை விட பலசாலியான உயிரினெல்லாம் இருக்கு. திமிங்கலம் இருக்கு, யானை இருக்கு, அந்த காலத்துல டைனோசர் இருந்துச்சு, எவ்வளவோ இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் எதையும் பார்த்து பிள்ளைகளேன்னு என்ன பண்ணல, சொல்லவே இல்லை. தேவ தூதர்களை பார்த்து கூட என்ன பண்ணல, பிள்ளைகளேன்னு அதுவும் சொல்லவே இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து பிள்ளைகளேன்னு சொன்ன ஒரே ஒரு இனம் நம்ம மட்டும்தான். ஹல்லேலூயா. பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள். ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைகளாக ஆண்டவர் வச்சிருக்கிறார். அவன் மேல அப்படி ஒரு கரிசனை உள்ளவராக ஆண்டவர் இருக்கிறார். அப்ப இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, ஆண்டவரே இந்த ஆலயத்திலிருந்து நாம் போட்ட விண்ணப்பங்கள் எல்லாவற்றுக்கும் உம்மிடத்திலிருந்து பதில் வந்தே தீரணும். ஏன்னா நான் உங்களுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. எல்லா கரங்களும் வைத்து சொல்லுங்க, நான் உங்களுடைய பிள்ளை. நம்ம சத்தம் வரட்டுமே, நான் உங்களுடைய பிள்ளை. பிள்ளை தானே? இல்ல சத்தம் நீங்க சொல்றது எப்படி இருக்குதுன்னா பிள்ளை மாதிரி அப்படின்னு இருக்கு. நான் உங்களுடைய பிள்ளை, நான் எப்படி வந்த சத்தம்? ஒரு அப்பா வந்து பீரோல வந்து பணம் கட்டு வச்சுட்டு போயிட்டாராம். அந்த ஒரு கட்டு எடுத்து ஒரு 13 வயசு பையன் எடுத்து பாக்கெட்ல விட்டுக்கிறான். விட்டுக்கிட்டு அவர் வந்து தேடிக்கிட்டே இருக்கிறாரா, எங்கடா கட்ட காணுன்னு. அப்புறமா தான் அவன் சொல்றாரா, என்ன தேடி கிடக்குற, இங்க பணம் கட்டு வச்சிருந்தா காணும்னு சொல்லிட்டு அது நான் பத்திரமா நான் பாக்கெட்ல வச்சுக்கிறேன், நீ பீரோல வைக்கிற ஆளுங்க சொல்லிக்கிறான். கேட்காம கொள்ளாம எடுக்கிற நீ அப்படின்னு சொல்லும் போது, நான் உங்களுடைய பிள்ளை, எனக்கு எனக்கு அதிகாரம் இல்லையான்னு அவன் சொல்லிக்கிறான். அத மாதிரி நீங்க ஆண்டவத்துல கேட்கணும், எனக்கு எல்லாத்தையும் கொடுங்க, வல்லமையை கொடுங்க, வரங்களை கொடுங்க, அபிஷேகத்தை கொடுங்க, நான் விரும்புறதெல்லாம் கொடுங்க. ஏன்? நான் உங்களுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க பாப்போம். நீ அதாவது ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா சொன்னோம்னா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா நம்பிடுவாரு. எவ்வளவு நம்பிக்கையா இருக்கிறான்பா என் பிள்ளைன்றதுன்னு சொல்லிட்டு நாம என்ன பண்றோம், பிள்ளையா நீ என்ன நினைக்கிறியா அப்படின்னு சொல்ற மாதிரியே நம்ம சொல்லக்கூடாது. எல்லாம் ஒரு நிமிஷம் கையை கரங்களை உயர்த்தி பார்ப்போம். நான் சொல்ற சொல்லுங்க, நான் உடைய பிள்ளை, நான் உடைய மகன், நான் உடைய மகள், உன்னதத்திற்குரிய எல்லா ஆசீர்வாதமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உற்சாகமா கட்டி கரங்களை கட்டி எல்லாம் கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க. அவ்வாறு தூக்கத்தின் ஆவி எப்படி இழுத்துன்னு போகுது. ஹல்லேலூயா. அதனால வந்து நான் உங்களுடைய பிள்ளை என்ற அதிகாரத்தோட இன்னைக்கு போய் நீங்க வீட்டுல போயிட்டு முட்டி போட்டு கேட்கணும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை இந்த வாரத்துல தேவன் கொடுத்தே ஆகணும். ஹல்லேலூயா. கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிற எவனும் பெற்றுக் கொடுக்கிறான். கேட்கிற எவனும் யாரா இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணிடுறாரா, கொடுத்துடுறாரு. நான் உனக்கு தான் கொடுப்பேன், இவனுக்கு தான் கொடுப்பேன் அப்படி எந்த பார்ஷியாலிட்டியும் ஆண்டவருடைய பாதத்துல கிடையவே கிடையாது. நம்முடைய தேவன் பட்சபாதம் இல்லாத ஒரே ஒரு தேவன். ஹல்லேலூயா. உனக்கு தான் கொடுப்பேன், இவனுக்கு தான் கொடுப்பேன் இல்ல. நீங்க என்ன கேட்கணும் தெரியுமா? முக்கியமாக நீங்க போய் ஆண்டவரே எனக்கு ஒரு 500 பவுன் இன்னைக்கு நைட்டு கூட கொடுத்துருங்க, விட்டுருங்க. ஏன்னா அடுத்த நாள் காலையில் அது எங்க இருக்குன்னு தெரியாது. ஒரு அம்மா வந்து சென்னையில் தான் நினைக்கிறேன், நல்லா தாலி சரடு இது வரைக்கும் போட்டு தொங்க விட்டும் போகுது. நீ போட்டுங்கிற உள்ள போட்டுக்கோ, பார்க்காத அளவுக்கு இது வரைக்கும் தொங்க விட்டும் போகுது. 2 பேர் பைக்ல போறான், அந்த சரடை பிடிச்சிட்டு அம்மானு போய் நேர்கிறான், இது மாதிரி தவிர பின்னாடி போய் நேங்குது. அவன் 7 பேர் ஓட்டியும் போயிடறான் பிடிச்சின்னு. அப்படின்னா போச்சு, சரடும் போயிடுச்சு, அம்மாவும் ஒரு பக்கம் போயிடுச்சு. அப்ப நாம என்ன கேட்கணும்னா ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு 500 பவுன் பொண்ணு ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏக்கர் கணக்குல நிலம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன உங்ககிட்ட கேட்க போறேன்னா, நான் உங்களையே நான் கேட்க போறேன். ஹல்லேலூயா. உங்களை வாங்கிட்டேன்னா மனசுக்குள்ள இதெல்லாம் யாருக்கு சொந்தம்? எனக்கு தான் சொந்தம். ஒரு நல்ல பெண்ணு, நல்ல ஒரே ஒரு பெண்ணு, ஒரு 1000 கோடி சொத்து இருக்குதுன்னு வச்சுங்க.
அந்த 1000 கோடி சொத்து யாருக்கு போகணும்னா அந்த பொண்ணை யார் கல்யாணம் பண்றானோ அவனுக்கு தான் போகும். அப்ப அவனுடைய தைரியம் என்னன்னா 1000 கோடி அப்பாற்பட்ட விஷயம் இன்னும் முடிச்சுட்டேன்னு வச்சுக்கிது எங்க போயிடும் எனக்கு ஒரே ஒரு 20 நாளைக்கு 1000 கோடி சொத்து எங்க போயிடுது அவன் பின்னாடி போயிடுது. அந்த மாதிரி உலகமே அவருக்கு சொந்தம். ஹல்லேலூயா. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. இப்ப நீங்க என்ன கேட்கணும்னா எனக்கு நீர் முதல்ல வேணும், நீர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு நான் உங்களுக்கு தான்ப்பா, நீ ஃபீல் பண்ணாத. ஹல்லேலூயா. இப்ப அவர் வந்துட்ட உடனே பரலோகத்தின் திறவுகோல் நம்ம கைக்கு வந்துடும். ஹல்லேலூயா. பேதுருக்கிட்ட என்னதை கொடுத்தார் ஆண்டவர்? பரலோகத்தின் திறவுகோலை கொடுத்தாரு. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன் சின்ன வயசா இருக்கும் போது, பரலோகத்தின் திறவுகோல்னா தங்கத்துல ஒரு சாவி செஞ்சு முறை நீட்டு ஆண்டவர் கொடுத்துருப்பாரோ அப்படின்னு நானே சில டைம்ல திங்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா பரலோகத்தின் திறவுகோல் அது இல்ல, உங்களுக்கு கொடுக்கப்படுகிற அதிகாரம் தான் பரலோகத்தின் திறவுகோல். ஹல்லேலூயா. பேதுருக்கு ஆண்டவர் சொன்னாரு நீங்க என்ன கற்றையோ அது என்ன பண்ணும் அங்கேயும் கட்டப்படும், நீங்க எல்லாம் அவங்க அங்க என்ன பண்ணோம் அறுக்கப்படுந்தா அப்படின்னு சொல்லிட்டு பேதுருக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கும் பரலோகத்தின் திறவுகோலை கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. அந்த திறவுகோலை வச்சிருக்கிறவங்களா ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பரலோகத்தின் திறவுகோல் என் கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. நீங்க என்னத்தை கற்றியோ பரலோகத்துல ஆண்டவர் கட்டிடுவார். நீங்க என்ன ரிலீஸ் பண்றியோ அதை அங்க ரிலீஸ் பண்ண முடியும். ஏன்னா வேதம் சொல்கிறது பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாலுடைய ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். அப்ப நீங்க என்ன ரிலீஸ் பண்ணணும்? சுகத்தை இங்கே ரிலீஸ் பண்ணிடணும், ஆசீர்வாதத்தை இங்கே ரிலீஸ் பண்ணிடணும். ஆண்டவரே நீங்க தான் சொன்னீங்க திறவுகோல் உடையவன் இங்க என்ன ரிலீஸ் பண்ணாங்க ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு என் ஆசீர்வாதத்தை நான் ரிலீஸ் பண்றேன். ஹல்லேலூயா. நன்மைகளை ரிலீஸ் பண்றேன், சுகத்தை ரிலீஸ் பண்றேன். இதெல்லாம் உங்களுக்கு எங்க கிடைக்கும்னா பரலோகத்திலிருந்து உங்களுக்கு கிடைத்துரும். ஹல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் பலவீனத்தோட இருக்கிறீங்களோ சோர்வோடு இருக்கிறீங்களோ நீங்களாம் ஆண்டவருக்கு சொல்லுங்க பரலோகத்திலிருந்து எனக்கு பலன் வரட்டும், பரலோகத்திலிருந்து எனக்கு அக்கினி வரட்டும், பரலோகத்திலிருந்து எனக்கு அபிஷேகம் வரட்டும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா ஆண்டவர் பார்ப்பாரு பரலோக ராஜ்யத்தில் இருந்து தேவ தூதர் கையில கொடுத்து அனுப்பிச்சுடுவாரு. ஹல்லேலூயா. எல்லா காரியங்களும் உற்சாகமா தட்டுன்னு பார்ப்போம். உற்சாகமா உற்சாகமா. ஹல்லேலூயா. தேவ தூதர்கள் எதுக்காக நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க யாராச்சும் சொல்லுங்க பார்ப்போம். மொத்தமே 3 காரியம் தான். ஒரு காரியம் சொன்னா கூட ஓகே தான். தேவ தூதர்கள் எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க? ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் சூப்பர் பாயிண்ட். அப்புறம் தேவ தூதர்கள் கொடுக்கப்பட்டதுக்கு 3 வேலை தான். கரங்களை தட்டுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ தூதர்களுக்கு 3 வேலை. 1 ப்ரொடெக்ஷன், நம்மளை பாதுகாக்கணும். 2வது என்ன நம்ம விண்ணப்பங்களை எல்லாம் ஆண்டவரிடத்துல எடுத்துட்டு போகணும். 3வது நம்ம பரலோகத்துக்கு ஓகே ஆயிட்டோம்னா நம்மளை தூக்கிட்டு போகணும். இந்த 3 விஷயம் தான். இப்போ ஆண்டுடைய வருகை எப்படி வருமா? திருடன் வருகிற மாதிரி வரும்னு வேதபுத்தகம் போடப்பட்டிருக்குது. ஒருவேளை இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம், இன்னும் 1 hour ஆண்டவர் வந்ததான்னு வச்சுங்க, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். உண்மையா மனசாட்சியோடு சொல்லுங்க, எத்தனை பேர் இந்த சேர்ல இருந்து நான் மேல போவோன்றவங்க கை ஒருத்தன் பார்ப்போம். அதுக்கே பாதி பேர் சந்தேகமாவே இருக்குது. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம தயாராகிடணும். ஹல்லேலூயா. ஒரு இருச்சமான ஒரு அம்மா இருந்தாங்க, நாய்ப்பாடின்னு நினைக்கிறேன். அவன் சபைக்கு வருவாங்க. ஒரு நாள் கீக்கூர் ரெட்டியார் வந்து ஒரு பாட்டு பாடிட்டார். புறப்பட போகுது வண்டி, புறப்பட போகுது வண்டின்னு ஒரு பாட்டு இருக்கு, ரட்சணை கீதங்கள்ல பாட்டு புத்தகத்துல இருக்கு. வண்டி ஓட்டுனர் ஆவியானவர், வண்டி நடத்துனர் இயேசுவானவர் அப்படின்னு சொல்லிட்டு எக்காலம் உள்ள விசில் அடித்தா நிக்காம போயிடுவான்னு இவர் பாடிட்டாரு. பாடிட்டு வந்த அப்புறம் நான் சின்ன பையன், 6 வயசு 7 வயசு ஆகுது. என்ன கூப்பிட்டு கேக்குது, ஞாபகம் பையா வண்டி எதோ போதும், இன்னைக்கு எது போகுது அப்படின்னு. என்ன வண்டி போகுது அப்படின்னு ஒண்ணு தான் பாடிங்க, ஏதோ வண்டி போகுது, வண்டி போகுது,
பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு எங்க போனாலும் சரி உனக்கு பக்கத்து சீட்டு எனக்கு போட்டு வை, அது சொல்றது. அதுக்கப்புறமா அந்த தாஸ்மாமோட போய் சொல்லுது, ஏன்னா அது டிக்கெட் எம்மன்னு கொஞ்சம் பாரு, ஏன்னா நான் என்ன பண்ணிடுறேன், காசு கூட கொடுத்துறேன், விட்டுக்கிட்டு போயிட போறீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு பரலோகம்னா என்ன தெரியல, என்னன்னே தெரியல. ஆனா என்ன இருக்கு, ஏதோ வார்த்தையில வந்து வார்த்தையாவே வந்துருச்சு. உண்மையாவது பரலோகத்துக்கு போயிடுச்சா என்னன்னு தெரியல, ரொம்ப நாள் ஆள காணும். அல்லேலூயா. ஆனா நமக்கு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, உண்மையாகவே நம்மளை கூட்டிட்டு போற வேலையை பரிசுத்த ஆவியானவர் செய்யறாரு. அல்லேலூயா. உன்னை பரிசுத்தமாக்கி 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 தேவ சமூகத்துல உன்னை சேர்த்து 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 இன்னைக்கு ஆண்டவர் மகிமையோடு மேகத்துல வந்துட்டாருன்னா, நீங்க எல்லாம் போய் டைகெல்லாம் கட்டி நிக்கிறோம், வாங்க சொல்ல போனான்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. எத்தனை பேர் நிற்பீங்க? நிக்க போறீங்க. இப்ப வரைக்கும் எனக்கு தகுதி இல்லை, ஆனா இந்த தகுதியை மாற்றும். அல்லேலூயா. தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்துகிறவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப தகுதி உள்ளவர்களாக நம்ம என்ன பண்ணணும், நம்ம மாறணும். ஆண்டவரிடத்துல சேர 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 வேதம் சொல்லுகிறது, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியா இருக்கிறான். அல்லேலூயா. நீங்க ஆண்டவரோட இசைந்து இருந்தீங்கன்னா ஒரே ஆவியை உடையவர்களாக இருப்பீங்க. ஆண்டவரோடு இருந்தா நீங்க ஒரே ஆவி வந்துட்டீங்கன்னா, ஆண்டவர் வருகையில பார்த்துட்டு இவங்களை சொல்லுவாரு, முதல்ல இவரை தூக்குறாங்க மேல அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, 2 பேர் எந்திரம் அரைச்சிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. 2 பேர் ஏறு ஓட்டிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அந்த மாதிரி நான் விரும்புறேன், இங்க மட்டும் பக்கத்துல இருக்கிறவங்க மட்டும் திடீர்னு காணாம போக கூடாது, மொத்தத்தோட காணாம போயிடும் நீங்க. அல்லேலூயா. அப்படி ஒருவேளை நான் மட்டும் தான் நிக்கிறேன் அப்படின்னு உங்க மனசுல இருந்துச்சுன்னா, இன்னைக்கு அந்த எண்ணத்தை தூக்கி போட்டுருங்க. ஆண்டுடைய வருகைக்கு முன்பதாக நான் பரிசுத்தமாவேன். அல்லேலூயா. அவர் விரும்புகிற பாத்திரமாய் நான் மாறுவேன். அவர் வந்து என்னை அணைத்துக் கொள்வார். இந்த அம்பரீஷ் அடிக்கடி பாடுற பாட்டு, மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் மகிழ்வோம், அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா, அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் சேர்த்து கூப்பிட்டு கொள்வாராம். வந்தவுடனே ஆண்டவர் பார்ப்பாரு. அவருடைய பார்வை முதல்ல யார் மேல விழுவும்னா, நீதிமன்றம் மேல முதல் பார்வை விழுந்துடும். ஒரு நீங்களா ஃபர்ஸ்ட் குரூப், இந்த பேட்ச் முதல் பேட்ச் கிளம்பிடுங்க. அல்லேலூயா. ஆதி அப்போஸ்தல சபை மக்கள் நம்ம பரலோகத்துக்கு தயாராகிறவங்கள மாத்திரமா இல்லாம மத்தவங்கள தயாராக்கிறவங்களாகவும் இருக்கணும். அல்லேலூயா. உங்க மூலமா ஒரு 10 பேராச்சு பரலோக ராஜ்யத்துக்கு நேராக போகணும். அந்த 10 பேர் கூட போறேன்னா ஆண்டவர் பார்ப்பாரு, உனக்கு இவ்வளவு நாள் நான் ஜீவனை கொடுத்து சுகத்தை கொடுத்து பிள்ளைங்களை கொடுத்து பேர பிள்ளைய கொடுத்து இவ்வளவு கொடுத்து நீ என்ன பண்ணல, உன் பின்னாடி ஒரு 10 பேரை இட்டு வர முடியலையா அப்படின்னு ஆண்டவர் கேட்டாருன்னா, ஆண்டவர் பதில் சொல்ற நிலவில் நம்ம இருக்கிறோம். அதனால நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த நாளுக்குரிய விண்ணப்பம் மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு நாளும் நான் விண்ணப்பத்தை வைக்கிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நான் வேண்டுதலை வைக்கிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நான் நமக்கு சாட்சியாக இருப்பேன். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் நம்மளால ஜெபம் பண்ணிட்டே இருக்க முடியும். இந்த பைபிள் சொல்லுகிறது, எப்போதும் சந்தோஷமா இருங்கள், இடைவிடாமல் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இடைவிடாம ஜெபம் பண்ண முடியுமா, சாத்தியமா? சொல்லுங்க பாப்போம். இடைவிடாம ஜெபம் பண்ண முடியுமா? ஜெபம் பண்ண முடியும், சரி வாயில சொல்ல மாட்டீங்க. இடைவிடாம ஜெபம் பண்ண முடியுன்ற மாத்திரம் கை தூக்குங்க பாப்போம். இவ்வளவுதான் நம்பிக்கை இருக்குது. இடைவிடாம, அதாவது எல்லாம் தப்பான ஒரு புரிதல் இருக்கு. இடைவிடாம ஜெபம் பண்றதுன்னா, பல்லு விளக்கூடாது, குடிக்க கூடாது, ஏழ்ச்சி போகக்கூடாது, காலை கடையெல்லாம் போகக்கூடாது, வேலை வெட்டிக்கு போகக்கூடாது, அப்படியே ஜெபம் பண்ண இருக்கணும். இது இடைவிடாம ஜெபம்னு சொல்லிட்டு ஒரு வேளை நீங்க யோசனை பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா இது இடைவிடாத ஜெபம் கிடையாது. உங்க வாய் ஜெபிக்கிறதுனாலும் உங்க ஆவி ஆண்டவரோடு இணைக்கப்பட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. இதுதான் இடைவிடாத ஜெபம். நீங்க குழம்பு கரண்டி வச்சு கிண்டும் போது கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், அப்படி திருப்பணும். அப்படி திருப்பும் போது உண்மையாவே மனமே வீசலனா கூட என்ன ஒரு மனம் வீசும். அல்லேலூயா. நல்ல ஒரு கேத்ரின் குல்மன் என்ற ஒரு தேவ மனுஷி இருந்தாங்க. அவங்க மூலமா லட்சக்கணக்கான பேர் சுகமா இருக்கிறாங்க. ஒரு பொண்ணு, நல்லா புரிஞ்சுக்க, பெண்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு பெண்ணு கேத்ரின் குல்மன் அவங்க பேரு,
குறைஞ்சது அவங்களுடைய ஆராதனையில 1,00,000 பேராச்சும் சொந்தமா இருக்காங்க. 1,00,000 பேருக்கு மேலதான், கம்மி இல்லை. அவ்வளவு தேவனோட ஐக்கியப்பட்டிருந்தாங்க. அவங்க மரித்து போன பிறகு அந்த மரித்த சடலம் இருந்த தெரு முழுக்க ரோஜா பூ மனம் வீசுச்சான். ஹல்லேலூயா. பரலோக வாசனை அங்க வீசுதான். அவங்க மரிச்சு போன அப்புறம் வீசுச்சு. நீங்க உயிரோடு இருக்கும் போது உங்க மேல பரலோகத்தினுடைய பிரசன்னம் இருக்கணும். ஹல்லேலூயா. பரலோக மகிமை இருக்கணும். நீ போய் நிக்கிற இடத்துல தேவன் வந்து நிக்கணும். ஹல்லேலூயா. அதனால எத்தனை பேர் இனிமே நான் பரலோகத்துக்கு சொந்தக்காரன் சொல்றாங்க? மாத்திரம் கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். பரலோகத்துக்கு நான் சொந்தக்காரன் ஆயிட்டேன். ஹல்லேலூயா. பரலோகத்தின் திறவுகோலை என் கையில பிடிச்சிட்டேன். இனி திறவுகோல் என் கையில இருக்கு அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் உற்சாகமா ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. நம்ம சொல்லுகிற வார்த்தை ஆணித்தரமான ஒரு வார்த்தையா இருக்கணும். பச்சை மரத்தில் அடிக்கப்பட்ட ஆணி, அந்த மாதிரி ஆணித்தரமான வார்த்தை. இன்னைக்கு கடைசியா இன்னும் 1 நிமிஷத்துல நான் முடிக்க போறேன். ஆனா கடைசியாக ஆண்டவரை நோக்கி நீங்க சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஆராதனையில் இருந்து பரலோகத்தின் திறவுகோல் என் கைக்கு வந்துருச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன டேட்டு? 16ஆம் தேதி 2ஆம் மாசம் 2025 இன்னையிலிருந்து பரலோகத்தின் திறவுகோல் என் கைக்கு வந்துடுச்சு. ஹல்லேலூயா.